வெல்கம் டு ட்ரெண்ட் ஸ்டாக்கிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் கல்கி. கல்கியை பார்க்கறதுக்கு முன்னாடி மகாபாரத கதையை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமானது. மகாபாரத கதையோட ஒரு முடிவு தான் கல்கி படத்தோட தொடர்ச்சி. தொடக்கம் அப்படி சொல்லலாம். சரி, மகாபாரத கதையை பத்தி பேசிக்கா சொல்லிடுறேன். அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம். நம்ம பாண்டவர்கள், கௌரவர்கள். பாண்டவர்கள்ல 5 பேரு கிருஷ்ணர், அங்கிட்டு கௌரவர்கள்ல துரியோதனன் அவங்களுடைய சகோதரர்கள், பீஷ்மர், பையன் அஸ்வத்தாமன், கர்ணன், உங்க எல்லாம் ஒரு டீம். கடைசியில யாரு வின் பண்றா? பாண்டவர்கள் வின் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வின் பண்ற சந்தோஷத்துல எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது அஸ்வத்தாமன் இந்த பாண்டவரோட பசங்க எல்லாம் கொண்டுறாரு. அது மட்டும் இல்லாம உதிரை கற்பத்தில் இருக்கக்கூடிய பாண்டவரோட கடைசி வாரிசையும் அவர் கொல்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்றாரு. இதுக்கு கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணிடுது. அதனால மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அவரு. அது என்ன சாபம்னா, நான் செத்துருவேன், பாண்டவர்கள் செத்துருவாங்க, ஆனா நீ மட்டும் கடைசி வரைக்கும் சாகவே மாட்டேன். மிகப்பெரிய தண்டனையா அது அவர் கொடுத்துடுறாரு. ஆனா அஸ்வத்தாமன் என்ன என்னை கொன்று அவ்வளவுதானே அப்படின்னு சாதாரணமா சொன்னாரு. ஆனா சாவுங்கிறது வர முடியாது, நான் உனக்கு அதை கொடுக்க மாட்டேன், உனக்கு வாழ்றங்கிற ஒரு பெரிய ஒரு சாபத்தை கொடுத்துருவான்னு கொடுக்குறாரு. அது ரொம்ப அவர் இந்த எதிர்பார்க்காத அஸ்வத்தாமன் இதுக்கு பிராயச்சித்தம் என்ன, எனக்கு விமோச்சனம் எப்போ கிடைக்கும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றது என்னன்னா, திரும்ப நான் பூமியில பிறப்பேன், அப்போ என் பிறப்பும் போது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்படும், அந்த ப்ராப்ளத்துல நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவேன் என் பிறப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்பதான் உனக்கு விமோச்சனம், அதோட உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த ஒரு நாளுக்காக அஸ்வத்தாமன் வெயிட் பண்றாரு. பாரத போர்ல மத்தவங்க எல்லாம் இடையில நடந்த சம்பவங்கள்லாம் சாதாரணம், ஆனா கிளைமேக்ஸ்ல யார் மனசுல நிற்பான்னா அஸ்வத்தாமன் தான் நிற்பாரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப என்னன்னா, கிருஷ்ணனோட பிறப்பு எப்பன்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு பல ஆயிரம் வருஷங்கள் கடந்துருச்சு. இப்ப பூமி அதாவது இப்ப 2000ல இருந்து இங்கிட்ட ஒரு 800 வருஷம் 800 வருடங்கள் கழிச்சு கலியுகம் போகும்போது அந்த உலகத்தை அவங்க பூமியை காமிக்கிறாங்க. வறண்டு இருக்கிற பூமி எல்லாம் கிடையாது, இன்னும் 900 வருஷம் கழிச்சு உள்ள பூமி வறண்டு மழை இல்லாம, சுவாசிக்க ஒழுங்கான காத்து இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கங்கையில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாதுன்னா பாத்துக்கங்களேன், அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்ப கிருஷ்ணனோட பிறப்பு நடக்க போகுதுங்கிறத அஸ்வத்தாமன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்க போகுங்கிற சந்தோஷத்துல எந்திரிச்சு வர்றாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அங்க கிருஷ்ணனோட பிறப்புக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அஸ்வத்தாமன் புத்துணர்ச்சியோட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கிருஷ்ணனோட பிறப்புக்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறதா அந்த படம். இதுல பிரபாஸோட கதை என்ன? ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் தான். மக்கள் வாழ்ற இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டோரியா இன்னொன்னு ஒரு கிரியேட் பண்றாங்க. ஒரு கேலக்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இன்னைக்கு வாழ்ற சில மனிதர்கள் நாளைக்கு அந்த கேலக்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமா ஆமா. என்ன சொல்ல போனா, அந்த படத்தை சிம்பிளா ஒரு வரியில சொல்ல போனா, விஞ்ஞான சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் இடையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சண்டை. ஆமா, இதுல யாரு ஜெயிச்சா அப்படிங்கிற ரிசல்ட் இந்த படத்துல தெரியாதுங்க, அடுத்த பாடத்தை பார்த்துட்டு. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸோட படம். கண்டிப்பா கிருஷ்ணன் தான் ஜெயிக்க போறாரு. பட் எப்படி அந்த விஞ்ஞானத்தை அவர் ஜெயிச்சாரு அப்படிங்கறது நம்ம 2வது பாட்டுல. இந்த படத்துல எத்தனை பேர் நடிச்சிருக்காங்கிறதா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போஸ்டர்ஸ்ல பார்த்தா பிரபாஸ் பார்த்திருப்போம், தீபிகா படுகோனை பார்த்திருக்கோம், அமிதாப் பச்சனை பார்த்தோம். இதை தாண்டி நிறைய கேமியா ரோல்ல பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா படத்துல பாக்குறவங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த படத்தை நம்ம ஒரு ஓடிடில ஒரு டிவில எல்லாம் பார்த்தா கூட அந்த எஃபெக்ட் கிடைச்சிருமான்னு சொல்ல முடியாது. இல்ல, தியேட்டர்ல போய் 3Dல பாத்தீங்கன்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா இப்ப கதை என்ன மகாபாரதம் இவ்வளவுதான் கதையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் கதைக்காக இந்த படத்துலக்காக எல்லாம் நம்ம இங்க போகணுங்கிற விஷயங்களை தாண்டி விஷுவல் இது மாதிரி இது வரைக்கும் நான் சொல்றேன், இத்தனை வருட சினிமால, தமிழ் சினிமால, இந்தியன் சினிமா இது மாதிரி ஒரு படம் இன்னும் வரலங்க. ஃபுல் எல்லாமே கிராபிக்ஸ். நம்ம ஒரு ஹாலிவுட் மூவியை கூட நமக்கு ஃபுல்லா நம்ம பார்த்து முடிப்போம். ஏன்னா அந்த படத்துல கதை பிடிச்சிச்சு, எனக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த படத்துல ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அது நமக்கு புதுசா இருக்கும். அதனாலதான் அந்த படத்தை நம்ம பாக்குறோம். பட் அதே பிரம்மாண்டம் கொஞ்சம் லென்த்னு சொல்றாங்க அந்த படத்துல. எனக்குலாம் உண்மையிலே சொல்றேன், ஒரு 1/2 மணி நேரம் அந்த படம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னா நம்ம நல்லா பாத்துருந்துருக்கலாம். கண்டிப்பா அப்படி சொல்றவங்க நிறைய பேர். அதுவும் மியூசிக். ஆமா, படம் பார்க்க போற வரைக்கும் எனக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக்னு தெரியாது. ஆக்சுவலா இவரெல்லாம் என்ன பண்ணிருக்க முடியும் இவ்வளவு பெரிய படத்துல அப்படிலாம் யோசிச்சேன். வேற லெவல்ல அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிருக்கோம். அதுல ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் ஃபீல் பண்ண மனுஷங்களை நம்ம அதை ஃபீல் பண்ணணும். அதுல கேலக்சின்னு ஒண்ணு காமிப்பாங்க. கேலக்சினா நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொர்க்க மாதிரி ஒண்ணு காமிப்பாங்க. சொர்க்க மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது, பூமியை காமிக்கிறாங்க. அந்த பூமி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பாருங்க, அந்த பூமி எல்லாம் இந்த பூமி இன்னும் 800 வருஷம் கழிச்சு இருக்க போறது கிடையாது.
இந்த பூமியை தான் அன்னைக்கு ஒரு கேலக்சியா காமிக்கிறாங்க. அந்த கேலக்சில போறதுக்கு பல மில்லியன் பணம் கொடுத்தாதான் உள்ள போகலாமா? ஆனா அந்த கேலக்சிக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு பல மில்லியன் கொடுத்து நம்ம இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ங்கிறத நீங்க ஆனா அந்த பூமியோட வேல்யூ என்ன, இன்னும் ஒரு 1800 வருஷம் கழிச்சு அந்த பூமியை மக்கள் எப்படிலாம் பார்க்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வாழ்ற ஒரு இந்த பூமி வந்து எவ்வளவு பெரிய சொர்க்கமான ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து அந்த படத்துல எல்லாம் போனீங்க நிறைய விஷயங்கள் அவங்க அந்த படத்துல கன்வே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இன்னும் சொல்ல போனா அமிதாப் பச்சன் தான் அந்த படத்தோட ஒரு மெயினான ஹீரோ. அவரோட ஆக்டிங் என்ன அப்படிங்கறத வந்து நிறைய படத்துல நம்ம அமிதாப் பச்சன் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா நம்ம பட் நம்ம ஆக்ஷன்ல ஆக்டிங்ல நம்ம அதிகம் பார்த்தது இல்ல. பட் இந்த படத்துல அந்த ஃபீல். ரெண்டாவது என்ன, அமிதாப் பச்சனுக்கு தான் இன்னும் சொல்லப்பா நிறைய சீன்ஸ் அதிகம். ஏன்னா கதையே அவரை மையப்படுத்தி தானே வருது. இன்னும் சொல்ல படம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிடுறாங்க இவர் தான் ஹீரோ, இவரை மையப்படுத்தி தான் வரப்போகுது அப்படின்னு. ஆனா செகண்ட் பார்ட் நிச்சயமா பிரபாஸுக்கு தான் ஸ்டோரி இருக்கிற மாதிரி இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க. சோ செகண்ட் பார்ட் எதை வச்சிருக்கோம், அந்த கேலக்சில உள்ள அந்த கமலஹாசன் அந்த ஒரு இதுக்கும் இப்ப அந்த பிரபாஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அது மூலமா எப்படி அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா. ஏன்னா செகண்ட் பார்ட் பயங்கர ஹிட் அடிக்க போகுது. செகண்ட் பார்ட் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய சூழல் கட்டாயமா ஏற்படும். அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க தியேட்டர்ல போய் இந்த ஃபீல் அனுபவிச்சாலும் செகண்ட் பார்ட்டுக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலை நீங்க அனுபவிக்க முடியாது. அதனால கண்டிப்பா போய் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. படம் ஃபர்ஸ்ட் நாளே தெரியும் பல ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த படம் இதா இருக்கு. ஏன்னா தங்களா இருக்கட்டும் இல்ல பாகுபலியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த படம் வந்து நிச்சயமா ரெக்கார்ட பிரேக் பண்ணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே 7 கோடி, அதர் லாங்குவேஜ் படம் வந்து எல்லாம் சேர்த்து ஆமா வேர்ல்ட் வைட் வந்து இது வரைக்குமே வந்து 300 crores வந்து கிராஸ் பண்ணிருக்கிறதுனால படம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவங்க என்ன நினைச்சு எடுத்தாங்களோ அந்த வெற்றியை அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்கி டீம். அதனால கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுல நிறைய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு சீனுக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு இந்தியன் சினிமால இப்படி ஒரு படம் அதான் இவ்வளவு நாளும் பாகுபலி எடுத்த ராஜமௌலி தான் மிகப்பெரிய ஒரு இயக்குனரா. ஒரு சங்கர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ராஜமௌலி வந்தாரு, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் இந்த டைரக்டருங்கிறது வந்து வந்துட்டாரு. இப்போக்கி எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய டைரக்டர் இப்ப பெரிய ஹையஸ்ட்ல இருக்காரு. உலக சினிமால நம்மளும் இந்த சினிமாவை ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா நம்ம கண்டிப்பா காண்பிக்க முடியும். அதனால ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரா ஒரு இந்திய சினிமா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.